மிஸ்டர் இந்தியா பாடி பில்டர் மணிகண்டன் அவர்கள் வந்து உயிரிழந்ததா செய்திகள் வந்து வருது. ஸோ நிறைய பேர் வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு கேள்விகள் ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து ஜிம்மு வச்சு இவ்வளோ பெரிய பாடி வச்சுருக்காரு, அவரே இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதை வந்து ஒரு ஓவராலாக வந்து இந்த ஜிம்முனாலே தப்பா அப்படின்ற ஒரு ஆங்கிளில் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன, ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இவர் இறந்ததுன்றது வந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ வயிறு வலி ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, சிகிச்சை பலனின்றி இவர் இறந்தார், காரணம் வந்து ஊக்க மருந்து தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேள்விகள் வந்து நிறைய பத்திரிகையில் பார்த்தோம், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ஜிம்முன்றது தவறான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஜிம்முன்றது நாங்கள் ஒரு உடல் பயிற்சி மையம், அவ்வளோதானே, அப்படி தான் யோசிக்கணும். அந்த காலத்தில் ஜிம்மு தேவைப்பட்டுச்சான்னு கேட்டிங்கன்னா தேவைப்படலை. ஏன்னா வந்து டெய்லி நம்ம செய்கிற வேலையே ஜிம்முக்கு மேலே பெரிய வேலையாக இருக்கும். மாடு ஓட்டணும், ஏர் ஊறுத்தல்னு சொல்லுவாங்க, இதை தாண்டி வந்து விவசாயம் செய்யணும், நம்ம கூலி வேலை செய்யணும், கட்டுமான தொழில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. விவசாயத்தில் கடப்பாரு, அப்போ எங்கே டிராக்டர் கூட கிடையாதுல்ல. ஸோ அந்த ஏர் வச்சு தானே பண்ணுவாங்க. சில நேரத்தில் மனுஷங்களே இழுப்பாங்க, லேடிஸ் கூட பயங்கரமான வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழில்ன்றது ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. நான் அப்போல்லாம் ரிக்ஷா ஓட்டுவாங்க, அப்புறம் தான் ஆட்டோ வந்தது. ரிக்ஷா ஓட்டுறதுன்றது என்னது, அந்த தாத்தா கூட அப்போ ரிக்ஷா மிதிச்சுட்டு போவோம். ஸோ நம்ம இருக்கும்போதெல்லாம் 90s கிட்ஸாக ரிக்ஷாலாம் தான் மெயின் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தது. ஒரு 10 ரூபா கொடுத்தா இங்கேருந்து பாரிஸ் கொண்டு போய் விட்டுருவாங்க, அந்த மாதிரி. ஸோ உடல் உழைப்புன்றது பெரிய விஷயமா அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் காலங்கள் மாற வர, நவீனமாக ஆக, வசதிகள் வர வர உடல் உழைப்பு இருக்கிறது இல்லை. உடல் உழைப்பு இல்லை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நோய்கள் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. கொழுப்பு, கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், இதெல்லாம் உள்ள நுழையுது. ஏன்னா உடல் உழைப்பு இல்லை. உடல் உழைப்பு இல்லாததுனால நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக போட ஆரம்பிக்குது. அப்போ இந்த நோய்கள் உள்ள வருது. ரெண்டாவது, சாப்பிட்ற பொருட்கள்லேயும் நிறைய கலப்படம் இருக்குது. மூணாவது, சாப்பிட்ற பொருளும் ஆரோக்கியமானதாக இருக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிள், அந்த காலத்தில் கூழ் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் கூழ் குடிக்கிறாங்கன்றது ஒரு கேள்வி. அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி வீட்டில் செய்கிறது தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர் ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்றது ஒரு கேள்வி. அந்த காலத்தில் சாப்பாட்டில் பெரிய லெவலில் எண்ணெய்கள் அதெல்லாம் பெருசாக இருக்காது, இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறேன்னா அதோட முடிஞ்சிடும். ஆனால் இப்போது எத்தனை ஃபுட்டு வந்து பொரிச்ச ஃபுட்டாக வருது. 65ல் ஆரம்பித்து, பர்கரில் ஆரம்பித்து, பீட்சாவில் ஆரம்பித்து, எல்லாமே பேக்கரி, மைதா, இந்த மாதிரி அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு மாற்றங்கள் இந்த காலத்தில் நடக்கும்போது நோய்கள் எண்ணிக்கை அதிகமாகுது. அப்போ நோய்கள் எண்ணிக்கை அதிகமாகும் போது ப்ளஸ் நீங்கள் வேலையும் செய்யாத போது, உடல் பயிற்சி இல்லாத போது நோய்கள் உள்ள வருது. அப்போ இந்த நோய்களெல்லாம் போக்கணும்னா நம்ம ஃபிட்னஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வருது. அப்போ ஃபிட்னஸ் பண்ணுற ஒரு இடம் தான் இந்த உடல் பயிற்சி மையம்னு சொல்லக்கூடிய ஜிம். அப்போ இந்த ஜிம்மில் வந்து போய் உடல் பயிற்சி பண்ணுறதுனால என்ன தவறுன்னு கேட்டிங்கன்னா எந்த தவறுமே கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட பார்வை. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த உடல் பயிற்சி கரெக்டாக இருக்கணும். நம்ம ஏஜ், ஹைட்டு, வெயிட்டு, நம்ம நோய்களுக்கு கரெக்டாக சேர்ந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் மட்டும் ஒரு சில விஷயங்கள். அப்போ யார் வேணால் என்ன வேணால் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களுக்கு பிபி இருக்கா, அப்போ தேவையில்லாமல் வெயிட்ஸ் ரொம்ப போடாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கா, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் ரொம்ப பண்ணாதீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் அதை தாண்டி எல்லாருமே ஏரோபிக்ஸ் பண்ணலாம், எல்லாருமே த்ரெட்மில் ஓடலாம், எல்லாமே இஎஃப்எக்ஸ் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், எல்லா விஷயமும் நம்ம வந்து ஜிம்மில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அது ஒரு உடல் பயிற்சி மையம், அதில் எந்த தவறுமே கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, திருப்பியும் இந்த பாடி பில்டிங் என்ற இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு இந்த பிஇடிஸ், அதே மாதிரி இந்த ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஊக்க மருந்துகள் அப்படின்ற இடத்துல ஒரு சிக்கல் வருது. ஊக்க மருந்துகள் யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் திருப்பி தெளிவாக பேசலாம். ஆனால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஊக்க மருந்துகள் பொறுத்த வரைக்கும் ஃபாரினில் யூஸ் பண்ணுறாங்க, ஆமாம் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஜிம்ஸ்லேயும் வந்துட்டு ஃபாரின்லலாம் போடுறாங்க, பாடி பில்டர்ஸ்லாம் போடுறாங்கன்னா எஸ் போடுறாங்க. ஆனால் ரெகுலேஷன் ஒன்று இருக்குல்ல. அந்த ஊக்க மருந்துன்றது ஒரு கெமிக்கல், நீங்கள் ஸ்டீராய்டு போடுறீங்கன்றது கெமிக்கல், க்ரோத் ஹார்மோன் போடுறதுன்றது ஒரு கெமிக்கல், டெஸ்டோஸ்டிரான் போடுறது ஒரு கெமிக்கல், டெர்மின் போடுறீங்க ஒரு கெமிக்கல், எல்லாம் கெமிக்கல். அப்போது இந்த கெமிக்கல் உள்ளே போய் ஆக்ட் ஆகி பல சைடு எஃபெக்ட்ஸை உண்டாக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஆக்கும். அப்படின்னு இருக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாடி இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து எடுக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து லெவல்ஸ் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பெரிய கேள்விக்குறி வருது. ஸோ எத்தனை பேர் இந்த ப்ராடக்ட்ஸும் இன்ஜெக்ஷன்ஸும் போடுறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸை செக்அப் பண்ணி என்னோட பிபி இவ்வளோ இருக்குது, என்னோட கொலஸ்ட்ரால் இவ்வளோ இருக்குது, இந்த ஹார்மோன் லெவல் இவ்வளோ இருக்குது, இப்போ நான் இந்த டோஸ் தான் போடணும்னு சொல்லி செக் பண்ணி போடுறோம்? இல்லை. ஏன்னா அதெல்லாம் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற ஒரு ட்ரெயினர்ஸ். அப்போ அந்த ட்ரெயினர்ஸ், தம்பி இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கடா, ஒன்றாவதடா, எனக்கு ஒன்றாவலடா, எல்லாரும் உடம்பு ஒன்றும் கிடையாது, இவர் உடம்பும் அவர் உடம்பும் ஒன்றா கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பிபி இருக்கும், அவருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதிகமாக உயிரிழக்க வாய்ப்பு இருக்கு.
பல கேள்விகள் வருது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வேணும். இந்த ஊக்க மருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீராய்ட்ஸ், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக கெயின் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஒரு இது வரணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மெடிசின் படித்த டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் வாங்கணும். அதுக்கேற்ற டயட்டீஷியனை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணி இந்த டோஸில் போடலாம், இவங்களுக்கு இந்த டோஸில் தான் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் யாரோ சொல்கிறாங்க, நம்ம அண்ணன் சொல்லிட்டாரு, நம்ம பாடி பில்டர் தலைமை சொல்லிட்டார், நம்ம மாஸ்டர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் போடும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளோட பார்வை என்னென்னா இவர் கேஸ் இவர் அதனால தான் இறந்தாரான்றது போஸ்ட்மார்ட்டமில் தெரியும், இல்லைனா வேறு ஏதாவது காரணங்கள், இல்லைன்னா நிஜமான உடலில் ஏதாவது பிரச்சனையான்றது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தெரிய வரும். ஆனால் அந்த நியூஸ் டக்குன்னு ஊக்க மருந்தான்னு பரப்பும் போது தான் நான் அந்த நியூஸஸ் கொடுக்க விரும்புகிறேன். ஊக்க மருந்து தவறான்னு கேட்டிங்கன்னா தவறு கிடையாது. பட் ஆனால் எங்கே தவறு நடக்குதுன்னா அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல், எந்த கைடன்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணாமல், சர்டிஃபிகேஷன் எதுவுமே பண்ணாத டாக்டர்ஸும் இல்லாமல் ஏதோ ஒரு மாஸ்டர் கொடுத்தது யூஸ் பண்ணினால தான் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்வைஸ் என்னென்னா, தயவு செஞ்சு அவங்க நம்மளோட கிளையண்ட்ஸ் எல்லாரையும் எக்ஸசைஸ் பண்ண வைங்க, உடற்பயிற்சி பண்ண வைங்க. அதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். அதில் தான் நீங்களும் கொஞ்சம் ட்ரைனிங்காக இருப்பீங்க. இந்த கெமிஸ்ட்ரி உள்ள இந்த மருந்துகள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டாக்டரையும் ஒருத்தர் சைடில் வச்சுக்கிட்டு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஃபார்மகாலஜி இதிலெல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ண டாக்டர்ஸ் டீம்ஸ் சைடில் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி டெவலப் பண்ணி நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா ஓகே. நீங்களே இப்போ இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாரும் உடம்பு ஒன்றும் கிடையாது அப்படின்ற கான்செப்டை சொல்லணும். ஸோ இதுதான் இந்த கேஸ்லேருந்து நான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஜிம்மு தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம் தவறே கிடையாது. அது ஒரு உடற்பயிற்சி மையம், உடற்பயிற்சி தேவை. ஊக்க மருந்து தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் கொஞ்சம் யோசித்து யூஸ் பண்ணி ஆகணும். தவறுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் பண்ண ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் சிஸ்டம் இங்கே இல்லை அப்படின்றது இன்னொரு டேக் ஹோம் மெசேஜ். மற்றபடி பாடி பில்டிங், ஜிம் எல்லாம் நீண்டோடி வாழணும். நம்மளோட டயட், லைஃப் ஸ்டைல், உடற்பயிற்சி இதெல்லாம் அதிகமானால் தான் நம்மளோட நோய்கள் எண்ணிக்கை குறையும் என்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.